கடந்த மாதம் உலக பிரசித்தி பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தனிநபர்கள் மோசடி செய்த வழக்கில் நிலத்தை விற்றவர், வாங்கியவர், பத்திரப்பதிவு செய்தவர் என அனைவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இந்த வழக்கில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், முருகதாஸ், வழக்கறிஞர் அன்வர்தீன், சேதுபதி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் 3 பேர் ஜாமீன் கேட்டு திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தை அணுகியிருந்த நிலையில் அந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்ததோடு மட்டுமல்லாமல் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். அதில் முக்கிய சாட்சியாக பார்க்கப்பட்ட வழக்கறிஞர் அன்வர்தீன் நள்ளிரவு 12:30 மணியளவில் நெஞ்சு வலிப்பதாக கூறி மதுரை மத்திய சிறையில் இறந்து போனார். வழக்கறிஞர் அன்வர்தீனுக்குத்தான் யார் யாரெல்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை தெரியும் சூழ்நிலையில் திடீரென அவர் இறந்திருப்பது நிலமோசடி வழக்கில் மிகப்பெரிய திருப்பு முனையாக தற்போது பார்க்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய வழக்கில் முக்கிய குற்றவாளி சிறையிலேயே நெஞ்சு வலிப்பதாக கூறி உயிரிழந்தது தொடர்பாக கரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் உறவினர் பெயரில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்திருப்பதாக நேற்று இணையதளங்களில் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. இதுகுறித்து இன்று பேட்டியளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், தவறு நடந்திருப்பது உண்மைதான், ஆனால் எனது உறவினர் பெயரில் சொத்து வாங்கப்பட்டிருப்பதாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் எனது உறவினர்கள் பெயரில் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு நடந்திருப்பதாக பொய்யான செய்தியை பரப்புவோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.5 ஏக்கர் நிலத்தை கடந்த 2025ஆம் ஆண்டு இலவச வாகன நிறுத்துமிடமாக அறநிலையத்துறை அறிவித்திருந்த நிலையில் 2026 ஜூலை 6ஆம் தேதி அந்த நிலமானது தனிநபர்கள் இருவரது பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தது.